பொது மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. கடுமையான எதிர்ப்பு அமலாக்கத்துறை சொல்லி இருந்தாலும் கூட இந்த ஜாமீன் வழங்கியிருப்பது எவ்வளவு முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளது? இது நிச்சயமாக ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு என்ற அந்த ஒரு பொருளை தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரை பிடித்து உள்ள வைக்கிறதுக்கு முகாந்திரமே கிடையாது. ஒரு தேர்தல் காலத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விதிமுறைகள் மாடல் கோடு வந்த பிறகு அவரை கைது செய்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அந்த ஒப்புதலை பெறவில்லை. அப்படி ஒரு ஒப்புதல் தேவையில்லை என்று இடி கூறுகிறது. அதன் பிறகு ஒரு சுப்ரீம் கோர்ட் இத்தனை காலம் அவரை சிறையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ப்ரூஃப் இல்லாத ஒரு கேஸ், அதுலயும் தேர்தலுக்கு பின்னாலேயும் இந்த கேஸ் ஒரு முதலமைச்சர் ஃபிளைட் ரிஸ்க் என்று ஏதாச்சும் ஒரு ஏஜென்சிக்கு தைரியம் வருமா ஒரு கோர்ட்ல போய் சொல்றாங்க? அப்படி இருந்தும் கூட இத்தனை காலம் அவரை சிறைப்படுத்ததே தவறு என்று நான் கூறுகிறேன். பட் இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ வைகோ 2004 வெளியே வரும்போது எந்த அளவுக்கு 2003 கடைசியில வெளியே வரும்போது எந்த அளவுக்கு ஒரு உத்தேகம் வந்ததோ கட்சிக்கும், அதே மாதிரி கூட்டணிக்கும், அதே மாதிரி நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு பெரும் அளவில் வலு சேர்க்கின்ற வகையில் இது இருக்கும் என்ற விஷயத்தில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இதுல முக்கியமா அமலாக்கத்துறை தரப்புல இருந்து இவரோட ஜாமீனுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது ஒரு ரூல் ஆஃப் லா அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்றத மீறக்கூடிய ஒரு செயலாவும் அமைஞ்சிரும். அரசியல்வாதிகளுக்கு தனி சட்டம், பொதுமக்களுக்கு தனி சட்டம் என்ற ஒரு உதாரணத்தை காமிச்சிடும்ன்ற மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது. அப்படியான விஷயங்கள் தாண்டி தற்பொழுது இவர்களுக்கென்று சில சலுகைகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? நிச்சயமாக ஒரு வாதத்துக்காக அதெல்லாம் பேசலாமே. அது ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமும் கிடையாது. அப்ப அப்ரூவருடைய கேஸ் என்னாச்சு? அப்ரூவர் ஏன் வெளியெடுக்கிறார்? அதாவது கேஸுக்கு முகாந்திரமே ஒரு நபர் இருக்காரு இல்லையா, அந்த நபரை விட்டு யாரை பிடிக்கிறார்கள் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளை மட்டும். ஒரு கவிதா ஆனாலும் சரி, ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனாலும் சரி, இவர்களை தான் சிறைப்படுத்திருக்கிறார்கள். இது ஏன் சிறைப்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இடி என்பது ஒரு கூலிப்படையாக மாறிட்டு இருக்கிறது. ஆளுங்கட்சியினுடைய, குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய கூலி பணிகளாக இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு ஹேமந்த் சோரன் கூட ஜெயிலில் இருக்கிறார். 2 முதலமைச்சர்களை சிறைப்பிடித்து ஒரு தேர்தல் நடத்துவது இதுதான் முதல் தடவை. 1947 இருந்து இது மட்டும் 75 வருஷ காலத்தில் இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கிறது. இது நிச்சயமாக இது ஒரு பெரும் அவலம், இந்தியன் டெமோக்ரஸிக்கு அவலம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு அவலம். அவர்கள் எப்பவோ இவர்களை விடுவித்திருக்க வேண்டும். இது தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும்? நிச்சயமாக இன்னைக்கு பாருங்க அவர் இந்த ஆர்டர் காப்பி ஜெயிலுக்கு போனோம்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அது ஆர்டர் காப்பி போய் சேருமா என்ற அந்த பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறது. அதுலயும் சில சில்மிஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு வரவில்லை என்றால் அவர் அடுத்ததாக திங்கட்கிழமை தான் வெளியே வர முடியும். ஆனால் இன்னைக்கு வெளியே வந்தால் இன்னைக்கு ஒரு பெரிய ராலி இந்தியா கூட்டணி டெல்லியில் நடத்ததாக இருக்கிறது. அது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்ப நடக்கிறது என்ன தெரியவில்லை. ஆனா வெளியே வந்தால் எப்படி ஒரு சசிகலா வந்ததுக்கே அந்த அளவுக்கு ஆரவாரம் நாம் பெங்களூர்ல இருந்து சென்னை வரை நாம் பார்த்தோம். அதை விட ஒரு 100 மடங்கு அதிகமாக இன்னைக்கு டெல்லி மக்கள் வீதிக்கு இவரை அழைத்து நாங்கள் பிஜேபி செய்த தவறு என்று கூற போறார்கள். அடுத்ததாக இங்கேயும் பஞ்சாபிலையும் அவர் நிச்சயமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் பெயில் கண்டிஷன் பார்க்க வேண்டும். இவருக்கு டெல்லியிலிருந்து வெளியே போக முடியுமா என்ற அந்த பெயில் கண்டிஷனையும் பார்க்க வேண்டும். அந்த அன்கண்டிஷனல் பெயிலாக இருந்தால் நிச்சயமாக அவர் பஞ்சாபிலையும் அவர் நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும். இனி வேண்டும் என்றால் பாக்கி இருக்கின்ற இடங்களுக்கும் அவர் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக எப்படி வைகோ வெளியே வரும்போது எந்த அளவுக்கு எழுச்சி தமிழ்நாட்டில் இருந்ததோ அதே எழுச்சி நான் இந்தியா முழுவதுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்ததிலிருந்து காணுகிறேன். நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.